நாம் பார்க்க போகிறோம். उस लगातार उसी को हम आज भी हम अध्ययन करेंगे. லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது लेवी की किताब 3 अध्याय पहला वचन में जब हम देखते हैं, ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று एक एक व्यक्ति मेल बलि को देने के चढ़ाने के लिए மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில், उस मेल बलि को चढ़ाओगे, यदि वह गाय बैल के में किसी के चढ़ाए, அது வந்து பழுதிற்று இருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். वो बिना दोष के वो परमेश्वर के समूह में चढ़ाया जाए. ஸோ நாம் கடந்த வாரத்தில் அது காளையானாலும் பசுவானாலும் வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்தோம். हमने गए बार हमने अध्ययन किया था, गाय हो या बैल हो, भिन्नता के बिना हमने इसके बारे में अध्ययन किया था. இந்த சமாதான பலி கொடுக்கும் பொழுது எதை ஆணோ பெண்ணோ எதைனாலும் கொடுக்கலாம். ये मेल बलि जब दिया जाता है, वो नर हो या मादा हो, किसी को भी हम दे सकते हैं. அதே போல தேவனுடைய பார்வையில நாம் வந்து ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அதுல வித்தியாசம் இல்லை என்பதை குறித்து நாம் தியானித்தோம். और परमेश्वर की नजर में हम स्त्री हो या पुरुष में कोई भिन्नता नहीं है, इसके बारे में हमने देखा था. அதே வசனத்தின் இன்னொரு பாகம் அப்படியாய் சொல்லுகிறது, उसी वचन का और एक भाग ऐसे कहता है, அந்த பலியானது பழுதற்று இருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த वो கடவன். जो बलि जो है बिना दोष के निर्दोष बलि को परमेश्वर के समूह में चढ़ाना है. ஒரு பழுதற்றதை மாத்திரம் கர்த்தர் கொடுக்க வேண்டும். बिना निर्दोष बलि को हमें चढ़ाना है. கர்த்தர் வந்து அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார். परमेश्वर वो स्त्री हो या पुरुष हो, परमेश्वर अंगीकार कर लेता है. ஆனால் அதே வேளையில் அது பழுதற்று இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். लेकिन फिर भी वो बलि निर्दोष होना चाहिए, ऐसे वो कहता है. இந்த பழுதற்றதை குறித்து நாம் சர்வாங்க தகன பலியும் கொஞ்சம் தியானித்திருந்தோம். इस निर्दोष बलि के बारे में सर्वांग बलि के बारे में हमने अध्ययन किया था. லேவியராகமம் 22ஆம் அதிகாரத்தின் 20ஆம் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, लेवी की किताब 20, 22 और 23 वचन में ऐसे पढ़ते हैं, பழுதுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம், जो दोष वाले कोई भी चीज को हमें नहीं चढ़ाना है, அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை. क्योंकि वो तुम्हारे निमित्त ग्रहण नहीं किया न ठहराएगा. ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது वो कोई विशेष मन्नत के साथ, உற்சாகமாவது उत्साह के साथ கர்த்தருக்கு மாடுகளிலும் ஆடுகளிலும் சமாதான பலியை செலுத்த போனால், कोई वो बैल या भेड़ बकरियों में वो परमेश्वर को मेल बलि चढ़ाने जाता है, तो அது அங்கீகரிக்கும்படி அது பழுதில்லாமல் இருக்க तो வேண்டும். वो ग्रहण होने के लिए अवश्य है वो निर्दोष रहना है. அப்ப கர்த்தர் ஏன் பழுதற்றை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், तो परमेश्वर क्यों चाहता है कि हम निर्दोष बलि को चढ़ाएं? நாம் கொடுக்கிற பலியானது அங்கீகரிக்கப்பட வேண்டும். क्योंकि हम जो देते हैं वो बलि अंगीकार किया जाना है. சோ இந்த பழுதற்று என்பதை நாம் குறைவற்றதை நாம் பார்க்க முடியும். ये जो निर्दोष जो है बिना कमी के बारे में हम देख सकते हैं. அப்படினா எந்த ஒரு குறைவில்லாத ஒரு ஆடையோ ஒரு மாடையோ நாம் செலுத்த வேண்டும். मतलब बिना किसी कमी के भेड़ या बकरी को हमें चढ़ाना है. அப்படியே நம்முடைய வாழ்க்கை கூட கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்படும் பொழுது, वैसे ही अपना जीवन भी जब हम परमेश्वर के लिए अर्पण करते हैं, நாம் கர்த்தருக்கு முன்பாக குறையற்றவர்களாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். हमारा जीवन में किसी कमी के बिना किसी कमी के हमें अर्पण करना है. எந்த குறையை கர்த்தர் பார்க்கிறார்? परमेश्वर किस कमी को देखता है? நாம் अनेक வேளையில் நாம் நினைக்கிற ஒரு காரியம், हम कई बार हम सोचने वाला एक विषय என்னுடைய है, வாழ்க்கையில் ஜெப குறைவு இருக்கிறது, हम सोचते हैं कि मेरे जीवन में प्रार्थना की कमी है, என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த குறைவு இருக்கிறது, मेरे जीवन में पवित्रता की कमी है, என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னும் அபிஷேகத்தில் குறைவுள்ளவனாய் இருக்கிறேன். मेरे जीवन में अभिषेक की कमी है. நம் ஆவிக்குரிய ரீதியில இதை குறைவாய் பார்த்து கொண்டு हम இருக்கிறோம். आत्मिक रूप में हम इसे कमी के रूप में देखते हैं. அது சரிதான். वो सही है. அது வந்து நம்முடைய குறைகளை நாம் உணரும் பொழுது அதை திருத்திக் கொள்ள முடியும். जब हम अपनी कमियों को स्मरण करते हैं तब उसे हम ठीक कर सकते हैं. அதே போல இன்னொரு குறைகளை இங்க நாம் பார்க்க முடியும். और एक कमी को भी हम यहाँ पर देखते हैं. யோபு 31ஆம் அதிகாரத்தின் 5ஆம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, अय्यूब 31वां अध्याय 5 और 6 वचन ऐसे पढ़ते हैं, நான் மாயையிலே நடந்தேனோ, मैं मर्म में चला था, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று, मेरे पैर गलत काम करने के लिए बड़े थे क्या? சுமத்திரையான தராசிலே जो तराजू में தேவன் என்னை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக. परमेश्वर उसे तौलकर मेरी धार्मिकता को बताएगा. இங்கு சொல்லுகிறார், தேவன் வந்து என்னை தராசில வைத்து நிறுத்து பார்க்கட்டும். परमेश्वर मुझे तौलकर मुझे देख सकता है. அந்த நிறுத்து பார்த்து என்னுடைய உத்தமத்தை அறிவாராக. वो मुझे तौल के देखकर मेरी धार्मिकता को समझ लेगा. ஏன் ஏபு பக்தன் இப்படி சொல்லுகிறார்? क्यों अय्यूब भक्त ऐसे कहता है? மாறுபாடவனுக்கு ஆபத்தும், 3ஆம் வசனம் சொல்லுகிறது, तीसरा वचन कहता है, மாறுபாடவனுக்கு ஆபத்தும், जो दरिद्रता के दुर्बल में है वो அக்கிரம செய்கிறக்கு ஆக்கினை கிடைக்கும். जो गलत काम करता है उसे अग्नि मिलेगा. யோபு 31ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் சொன்னேன், 4ஆம் வசனத்தை போடுங்க ப்ளீஸ். ஜோப் 31:4.
जोब 31:4 அவர் என் வழிகளை பார்த்து क्योंकि वे मेरे रास्तों को देखकर என் நடைகள் எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. मेरे रास्तों में मेरे पैरों को गिनता है वो. அவர் என்ன சொல்றாருன்னா கர்த்தர் என் வழியெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார். परमेश्वर मेरे सारे मार्गों को देखता है. நான் எங்கெல்லாம் நடந்து போகிறேன் அதெல்லாம் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். जहां चलकर जाता हूं वो सब कुछ वो देखता है. அப்படி பார்க்கிற தேவன் ऐसे देखने वाला परमेश्वर. நான் மாயையிலே நடந்தேனோ, मैं मर्मता में चला था क्या, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ मेरे पैर गलत काम करने के लिए चले थे என்று क्या, சொல்லி என்னை தராசிலே நிறுத்து பார்க்கட்டும். ऐसे वो मुझे तौल कर देख सकता है तराजू அப்படி में. என் உத்தமத்தை அவர் அறியட்டும் என்று சொல்லுகிறார். ऐसे वो मेरे धार्मिकता को देख सकता है. ऐसे அப்ப वो कहता நம்முடைய है. தேவன் யார் என்றால் தராசிலே நிறுத்து பார்க்கிற தெய்வம். वैसे हमारा परमेश्वर कौन है? हमें तराजू में तौलने वाला परमेश्वर அது है. சுமத்திரையான தராசு. அப்படின்னா சரியான வேஜஸ் காட்டுற ஒரு தராசு அது. सही तरह से वजन दिखाने वाला तराजू है. அந்த தராசுல எதுமே ஏற்ற இருக்காது. उस तराजू में कोई ऊपर नीचे नहीं रहेगा. ஏன்னா கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. जो गलत तराजू है परमेश्वर उसे दूर करता है. அல்லேலூயா. அநேகர் கள்ள தராசு யூஸ் பண்ணுவாங்க. कई सारे लोग गलत तराजू यूज ஆனா करते நம்முடைய हैं. தேவன் சுமத்திரையான தராசு யூஸ் பண்ணுகிறார். हमारा परमेश्वर जो अच्छे तरह का तराजू को इस्तेमाल करता है. அல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு என்ன தராசுல நிறுத்து பாருங்க. उसलिए वो कहते हैं मुझे तराजू में तौल कर देखो. அப்ப தராசுல நிறுத்து பார்க்கும் பொழுது उस तराजू में तौल कर देखते वक्त ரெண்டு காரியம் இருக்கிறது. दो कार्य है. ஒரு தராசுல நம்ம பார்த்தோம் அப்படினா एक तराजू में जब हम देखते हैं तो இன்னைக்கு இருக்கிற அந்த எலக்ட்ரானிக் இது இல்ல, आज जो इलेक्ट्रॉनिक तराजू ऐसे नहीं है. அன்றைய நீங்க கடைகள்ல பார்த்திருப்பீங்க. पुराने दिनों में अपने दुकान में देखा ஒரு होगा. தராசு இப்படி பிடிச்சிருப்பாங்க. एक तराजू को ऐसे हाथ में पकड़ते அதுல हैं. பாத்தீங்கன்னா ஒரு சைடு வெயிட் இருக்கும், அந்த எடை கற்கள் இருக்கும். एक तरफ वो वजन का होगा. ஹalleluya. हालेलुया. இன்னொரு சைடு நம்ம வாங்குற பொருள் போடுவாங்க. दूसरे तरफ हम जो खरीदते हैं वो चीज होगा. அது சீனியோ அரிசியோ ஏதோ நம்ம வாங்குற பொருள். चावल हो या शक्कर हो जो भी होगा. இப்போ 1 கிலோ எடை கல்ல தராசுல வச்சா 1 கிலோ அரிசி போட வேண்டும். एक तरफ 1 किलो का वजन को रखकर एक तरफ 1 किलो का चावल डालना है. எப்போ இது ரெண்டு சமமா வருதோ जब ये दोनों समानता बनती அப்பொழுது है அந்த கடைக்காரர் நமக்கு கொடுப்பார். तब वो दुकानदार हमें देता है. ஹalleluya. हालेलुया. அதே போல தான் தேவன் தராசிலே எடை பார்க்கிறார் என்றால் वैसे ही परमेश्वर हमें तराजू में तौलता है तो எதை வைத்து பார்க்கிறார்? वो किसे रखकर देखता है. ஹalleluya. हालेलुया. நம்முடைய வாழ்க்கையை ஒருபுறம் வைப்பார், हमारे जीवन को एक तरफ रखेगा. அவருடைய நீதியை ஒருபுறம் வைப்பார். उसकी धार्मिकता को एक तरफ रखेगा. நம்முடைய வாழ்க்கையின் நடக்கைகளை ஒருபுறம் வைப்பார். हमारे जीवन के चाल चलन को एक तरफ रखेगा. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை ஒரு பக்கம் हमारे வைப்பார். जीवन अनुग्रह को दूसरी तरफ रखेगा. ஹalleluya. हालेलुया. இப்படி தராசிலே நிறுத்து பார்த்து ऐसे तराजू में तौल कर देखकर தேவன் அவனுக்கு கொடுத்த பலனை அல்லது அவனுக்கு கொடுத்த தண்டனையை நாம் பார்க்க முடியும் வேதத்துல. परमेश्वर से तौल कर देखकर उसके जो दंड देता है उसे हम देखते हैं. தானியேல் 5ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது दानियेल 5वां अध्याय 27वें वचन में देखते हैं. அங்கு ஒருவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. वहां पर एक व्यक्ति के बारे में देखते நீ हैं. தராசிலே நிறுக்கப்பட்டு तुम तराजू में तौले जाकर குறைய காணப்பட்டாய். तो कमी पाया गया. ஹalleluya. हालेलुया. இங்கு பெல்சாத்சார் என்னும் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டு यहाँ இருக்கிறது. बेलशास्सर नामक राजा के बारे में बताया गया है. ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை தராசுல வைத்து பார்த்தேன். परमेश्वर कहते हैं मैं तुम्हें तराजू में तौला है मैंने. அந்த தராசுல வைத்து பார்க்கும் பொழுது जब मैंने तराजू में तुम्हें तौला நீ குறைய காணப்பட்டாய். तुम में कमी पाई गई. இந்த பெல்சாத்சாரை கர்த்தர் எப்படி தராசுல வைத்தார்? परमेश्वर ने इस बेलशास्सर को कैसे तराजू में रखा? இங்க பார்க்கும் பொழுது यहाँ पर देखते समय அந்த அதிகாரத்தை நீங்க வீட்ல போய் ஃபுல்லா வாசித்துக்காங்க பிறகு घर पे जाकर अध्याय को पूरी तरह से पढ़कर அங்க देखिए. பார்க்கும் பொழுது சொல்லுகிறார் वहां पर बोलता है உன் தகப்பனுக்கு நான் என்ன தண்டனை கொடுத்து इस पिता को मैंने जो दंड देकर அப்புறம் நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜாவுக்கு मतलब नेबूकदनेस्सर नामक राजा को அவர் பெருமை கொண்டதனால उसने घमंड पाया इसके लिए அவரை கர்த்தரால் தள்ளப்பட்டார். वो परमेश्वर द्वारा ढकेला गया है. தள்ளப்பட்ட உடனே वो ढकेले जाने के அவர் बाद பல ஆண்டுகளாக மாடுகளை போல புல்லை மேய்ந்தார். वो कई सालों तक एक बेड़ के समान घास चर रहा था. இப்ப அவருடைய புத்தி தெளிந்து மறுபடியும் கர்த்தர் அவர் கிருபை கொடுத்தார். फिर से उसको बुद्धि स्मरण पाकर परमेश्वर से फिर से अनुग्रह அந்த दिया. கிருபையினால் மறுபடியும் ராஜாவாய் மாறி उस अनुग्रह के कारण फिर से राजा बनकर அவருடைய மகனாகிய பெல்சாசார் இப்ப ராஜாவாய் இருக்கிறார். उसका लड़का बेलशास्सर अभी राजा के रूप में है. அவருடைய தகப்பனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கவில்லை என்றால் अगर उसके पिता को परमेश्वर अनुग्रह नहीं दिया होता இவர் तो ராஜாவாய் மாறி இருக்க ये முடியாது. राजा नहीं बन सकता था. ஹalleluya. हालेलुया. அப்ப பெல்சாசார் ராஜாவாய் மாற காரணம் என்ன தெரியுமா? वो बेलशास्सर राजा बनने का कारण क्या है? தகப்பனுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. परमेश्वर ने उसके पिता को दिया गया அவருடைய अनुग्रह. தகப்பனுக்கு கர்த்தர் இறங்கினாரே அந்த இரக்கம். परमेश्वर ने उसके पिता के लिए उतरा गया उसका करुणा. இப்ப இதை எல்லாம் இந்த பெல்சாசார் அறிந்திருக்கிறார். ये सभी चीजों को बेलशास्सर जानता அத है. சொல்றாரு இதெல்லாம் நீ அறிந்திருக்கிற. इसके तुम सभी चीजों को तुम जानते हो. அவர் எப்படி விழுந்தார்? वो कैसे गिरा? அவர் எப்படி உணர்ந்தார்? वो कैसे स्मरण किया? அவர் எப்படி எழுந்தார்? वो कैसे उठा? அவர் எப்படி உயர்ந்தார்? वो कैसे ऊंचा उठा? இதை எல்லாத்தையும் நீ ये அறிந்திருக்கிறாய். सभी चीजों को तुम जानते हो. இதையெல்லாம் அறிந்தும் கூட ये सभी को जानने के बाद நீ भी என்னுடைய தராசுல குறைவாய் तुम இருக்கிறாய். मेरे तराजू में कमी पाए हो. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அப்ப என்னுடைய தராசுல குறைவாய் இருக்க காரணம் என்ன? इसके तराजू में हल्का होने का कारण क्या है? கர்த்தருடைய கிருபையை உணர்ந்தவர்தான். परमेश्वर को अनुग्रह को स्मरण किया हुआ ஆனால் है. அதற்கு விரோதமாக लेकिन उसके विरुद्ध கர்த்தருக்கு விரோதமான
காரியம் செய்தார். परमेश्वर के विरुद्ध कार्यों को किया, அவருடைய வாழ்க்கை அசுத்தமாய் போனது. उसका जीवन अशुद्ध हो गया, அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாமல் மாறினது. उसका जीवन परमेश्वर के न प्रिय जीवन हो गया, தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்ய उसे ஆரம்பித்தார். परमेश्वर के अप्रिय पापों को करने लगा। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தராசுல வைத்து பார்த்தேன். परमेश्वर कहता है मैं तुझे तराजू में रख के तौलता हूँ। இவருடைய தராசுல கர்த்தர் எதை வைத்தார்? इसके तराजू में परमेश्वर ने क्या रखा? ஒருபுறம் அவருடைய குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட கிருபையை வைத்தார். एक तरफ उसके परिवार को दिए गए अनुग्रह को रखा, இன்னொரு புறம் பெல்சாத்சார் ராஜாவை வைத்து பார்த்தார். दूसरी तरफ बेलशस्सर राजा को रखकर देखा, அவருடைய வாழ்க்கையை வைத்து उसके பார்த்தார். जीवन को रखकर देखा। இந்த கிருபையும் அவனுடைய நடக்கைகளும் ஒத்து வரல. इसके अनुग्रह उसके चाल चलन समान नहीं थे। அவர் கொடுத்த இரக்கமும் அவனுடைய நடக்கைகளும் சரியா இல்லை. परमेश्वर के दिया उसका करुणा और उसके चाल चलन समान नहीं थे, அது உத்தமமா இல்லை. और ठीक नहीं थे। ஆனால் அதான் ஆண்டவர் சொன்னார், நீ தள்ளப்பட்டாய். इसके लिए परमेश्वर कहते तुम ढकेले गए हो। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में சில குறைகள் இருக்கும். कुछ कमियां हैं। என்ன குறை தெரியுமா? क्या कमी जानते हैं क्या? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்கு நன்மை இல்லாதவர்கள் நாம் நன்றியுள்ளவர்களா இருக்க மாட்டோம். परमेश्वर हमारे जीवन में दिए गए भलाई के परमेश्वर को हम धन्यवाद नहीं देते हैं। எவ்வளவு கிருபை கொடுத்திருக்கிறார், परमेश्वर कितने अनुग्रह दिए हैं, எவ்வளவு இரக்கம் கொடுத்திருக்கிறார். कितनी करुणा दिखाई है। நம்மலாம் ஒன்றுக்கு உதவாத ஒரு குப்பைகள் தான். हमें बिना ना उपयोग में आने वाले एक धूल हैं। ஆனாலும் கர்த்தர் நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாரே. परमेश्वर फिर भी हमें इस तौर हमें ऊंचा उठाया है। இதெல்லாம் பலத்தினால் அல்ல, ये हमारे बल के द्वारा नहीं, பராக்கிரமத்தினால் அல்ல, हमारे पराक्रम के இது द्वारा அவருடைய नहीं, கிருபையும் இரக்கத்தினால் வந்தது. इसकी करुणा और दया के कारण है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? लेकिन हम क्या कहते हैं? இல்ல, அந்த கிருபையை அசட்டை பண்ணி விடுகிறோம். उस करुणा को ठट्टा उड़ाते இதெல்லாம் हैं। என்னுடைய பலம், ये सब मेरा बल என்னுடைய है, ஞானம். ये मेरा ज्ञान है। ஆண்டவர் நிறுத்து பாப்பாருங்க. परमेश्वर तौल कर देखेगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? परमेश्वर ने हमें दिए गए अनुग्रह के समान हमारा जीवन कैसा है? குறையற்று இருக்க வேண்டும். बिना कमी का है क्या? ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் எல்லாரையும் நிறுத்து பாப்பார். परमेश्वर हर एक को तौल कर देखेगा। ஹல்லேலூயா. हालेलुया। செருபாவேலை பார்த்து சொல்லுகிறாரு. செருபாவேலை குறித்து जरुब्बाबेल को देखकर कहता है, தூக்குநூல் அவன் கையில இருக்கிறது. தூக்குநூல். फांसी का रस्सी उसके हाथ में है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் எல்லாத்தையும் அளந்து பார்க்கிற वो தெய்வம். सभी कुछ को तौल कर देखने वाला परमेश्वर है। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அளந்து பார்க்கும் பொழுது, आज हमारे जीवन को परमेश्वर जब तौल कर देखता है, ஹல்லேலூயா, हालेलुया, எடையை வச்சு பார்த்தா நம்முடைய குறைவில்லாம இருக்கணும். वजन को रखकर जब देखा तो हमारे जीवन में कमी नहीं होना है। குறைவு வந்துட்டு அப்படினா अगर कमी आ जाती है तो தள்ளப்பட்டு போய் விடுவோம். हम ढकले जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய நிலைமை மோசமாய் மாறி हमारा விடும். जीवन एकदम बेकार हो जाएगा। ஹல்லேலூயா. அந்த हालेलुया। பெல்சாத்சார் ராஜாவை போல நாம் மாறி விடக் கூடாது. बेलशस्सर राजा के समान हमें नहीं बनना है। அப்ப ஒன்று, இந்த பலதற்ற வாழ்க்கை என்பது குறைவற்ற ஒரு அனுபவமா இருக்கிறது. बिना कलंक के जीवन बिना कमी के जीवन के समान है। எதில குறைவில்லாமல் இருக்க வேண்டும்? किसमें बिना कमी के रहना है? கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு ஏற்ப நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும். परमेश्वर ने दिया हुआ करुणा के समान हमें जीवन व्यतीत அதான் करना ஆண்டவர் है। சொல்றாரு, அவனுடைய கிரியைக்கு தக்க பலனோடு நான் வருகிறேன். परमेश्वर कहता है उसकी उसकी क्रिया के अनुसार मैं बल उसके बल के साथ आता हूँ। இன்னைக்கு நம்முடைய கிரியைகளை கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். आज भी परमेश्वर हमारी क्रियाओं को देखते रहता ஒவ்வொன்று है, எண்ணிக்கிட்டே இருக்கிறார். एक एक को गिनता रहता है। அதான் யோபு பக்தன் அப்படியே சொன்னாரு. इसलिए अय्यूब भक्त ऐसे कहता है, ஆமா, என் கால் எங்க போனதெல்லாம் நீங்க எல்லாம் நிறுத்து பாருங்க. मेरे पैर कहाँ कहाँ जाते हैं परमेश्वर आप उसे तौल कर देखिए। ஹல்லேலூயா. அதெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறார் ஆண்டவர். परमेश्वर गिन कर रखा है। ஒரு நாள் அவர் கிரியை அவருடைய இது நன்மைகளை கொண்டு வருவார். उसकी भलाइयों को हमारे पास ले आएगा। அந்த பலன் வரும் பொழுது भलाइयों का बल जब आता है நம்முடைய கிரியை சரியா இருக்க வேண்டும். हमारी क्रिया सही होना है। ஓகே, ஒன்று குறையற்று இருக்க வேண்டும். बिना कमी के हमारा जीवन रहना है। இரண்டாவது, दूसरा, லேவியராகமம் 22ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனம் சொல்கிறது, लेवियों की किताब 22वें अध्याय 23वां वचन कहता है, ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கு நான் பார்க்கும் பொழுது, நீண்ட அல்லது குறுகின அவயமுள்ள மாட்டையும் बड़ा या उसकी कमी किसी बैल में या भेड़ व बकरे का कोई अंग अधिक व कम हो उसको स्वच्छ बलि के लिए चढ़ा सकते हो, परंतु मन्नत पूरी करने के लिए वह ग्रहण ना होगा। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த நீண்ட அல்லது குறுகிய அவயமுள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ உற்சாக பலியாய் இடலாம். जिसके अंग में कोई बड़ा कमी है उसे आप उत्साह के साथ बलि चढ़ा सकते हो, பொருத்தனைக்காக அது அங்கீகரிக்க மாட்டது. लेकिन मन्नत के लिए वो नहीं स्वीकारा जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। கடந்த வாரத்துல நம்ம தியானித்தோம், गए हफ्ते हमने अध्ययन किया, சமாதான பலி 3 விதமாய் கொடுக்கப்படுகிறது. मेल बलि 3 प्रकार की दी जाती है। ஒன்று ஸ்தோத்திர பலியாக, एक स्तुति की बलि, உற்சாக பலியாக, एक उत्साह की बलि, பொருத்தனை பலியாக. एक मन्नत की बलि। இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर यहाँ कहता है நீண்ட அல்லது குறுகின அவயம், அப்படின்னா அதனுடைய அவயங்கள் உறுப்புகள் சிலது நீளமா இருக்கலாம், கட்டையா இருக்கலாம். हो सकता है जो बलि चढ़ा रहे हैं उसके अंग में कोई छोटी कमी हो सकती है, அதை हाथ पैर बड़ा हो கொடுக்கலாம், सकता है, அதை लेकिन கொடுக்கலாம். उसे आप बलि दे सकते ஆனா அது हो, உற்சாக பலியாய் लेकिन கொடுக்கலாம். उत्साह के साथ दे सकते हो। அதை பொருத்தனை பலியாய் கொடுக்க उसे கூடாது. मन्नत की बलि के रूप में नहीं देना है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த உற்சாக பலிக்கும் பொருத்தனை பலிக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை வைக்கிறார். एक उत्साह में जो हम बलि देते हैं और उस मन्नत की बलि में परमेश्वर एक भिन्नता को रखता அங்க है। ஒரு கட்டளையை கொடுக்கிறார். वहां पर एक आज्ञा को देता
देता है। உற்சாக பலியானது जो उत्साह के साथ देते हो, நீங்கள் கொடுக்கிற அந்த மாடா இருக்கட்டும் ஆடா இருக்கட்டும், हो सकता है वो बैड हो या बकरी हो, அது கட்டையாவா இருக்கலாம் இல்ல நெட்டையாவும் वो இருக்கலாம். छोटा हो सकता है या बड़ा हो सकता है। அல்லேலூயா. हालेलुया। ஆனா அதே வேளையில लेकिन उसी समय பொருத்தனை என்று வரும் பொழுது जब मन्नत जब आती है, நீங்கள் எதை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் உங்கள் வாயினால் சொன்னீர்களோ அதையே கொடுக்க வேண்டும். जो आप दोगे ऐसे, जब से आपने मुंह से जो कहा था उसे ही आपको देना है। சமாதான பலிதான். जो मेल बलि है, அல்லேலூயா. हालेलुया। ஆனால் அதில் வித்தியாசத்தை கர்த்தர் காட்ட விரும்புகிறார். लेकिन भिन्नता को परमेश्वर में दिखाना चाहता உற்சாக है। பலி என்பது பார்க்கும் பொழுது जो उत्साह के साथ देते हैं वो बलि जो நான் है, கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்கிறது. मैं परमेश्वर को मैं अपने उत्साह के साथ खुशी के साथ देता हूँ। அல்லேலூயா. हालेलुया। நம்ம இப்படி பார்க்கலாம்ல. ऐसे हम देख सकते हैं நம்ம ना। நினைக்கிறோம் சரி இன்னைக்கு நான் வந்து ஒரு 100 ரூபாய் காணிக்க போடுன்னு நினைக்கிறேன். वैसे हम सोचते हैं कि आज मैं परमेश्वर के लिए 100 रुपए का दान दूंगा, ஆனா திடீர்னு மனசு மாறி 10 ரூபாய் கொடுக்கலாம். लेकिन अचानक अब मेरा मन बदल सकता है, मैं 10 रुपए சில डालूंगा। வேளை மனசு மாறி 1000 ரூபாயும் கொடுக்கலாம். हो सकता है मेरा मन फेर कर बदल कर मैं 1000 रुपए भी डाल सकता இது हूँ। உற்சாக பலி. ये उत्साह के साथ இத खुशी के साथ கர்த்தர் देने का बलि அங்கீகரிக்க है। மாட்டார் என்று அல்ல, परमेश्वर से अंगीकार नहीं करेगा ऐसे नहीं है। அங்கீகரிக்கிறார். परमेश्वर अंगीकार करता है। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா நீங்க பொருத்தனை பண்ணல, लेकिन क्योंकि उसने अपने मन्नत नहीं मांगी உங்க है, மனசுல நினைச்சிருக்கீங்க अपने मन में सोचा है, இன்னைக்கு நான் கர்த்தருக்கு இத கொடுக்கலாம். परमेश्वर आज मैं इसे दे सकता हूँ। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। உங்க சூழ்நிலையை பொறுத்து அதை கொஞ்சம் மாற்றிக்கிடுறீங்க. आपके स्थिति के अनुसार आप उसे बदल लेते हो। நீங்க நினைக்கலாம் ஒரு ஏழைக்கு நான் ஒரு மாசத்துல ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்க போறேன். मैं हो सकता है मैं गरीब को एक महीने में 5 किलो चावल लेकर दे सकता ஆனா हूँ। சில சூழ்நிலை நிமித்தமாக உங்களுக்கு 5 கிலோ வாங்க முடியல, 2 கிலோ வாங்கி हो கொடுக்குறீங்க. सकता है कुछ स्थिति के कारण आप 5 किलो के बदले 2 किलो आप दे सकते हो। சில வேளையில் 5 கிலோ பதில் 10 கிலோ வாங்கி हो கொடுக்குறீங்க. सकता है 5 किलो के बदले आप 10 किलो लेकर दे सकते हो। Whatever may be, ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. कुछ तो आप दे रहे हो, ஆனா கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். परमेश्वर स्वीकार करता है। ஆனா அதே வேளையில लेकिन उसी समय பொருத்தனை என்று வரும் பொழுது मन्नत जब आ जाता है, நீங்க 100 ரூபாய் பொருத்தனை பண்ணா 100 ரூபாய் கொடுத்தாகணும். 100 रुपए की अगर आपने मन्नत मांगी तो आपको 100 रुपए देना ही है। ஏன்னா இந்த உற்சாக பலியானது மனதில் நினைக்கிற காரியம். ये जो उत्साह की जो बलि है वो मन में हम सोचते हैं, ஆனால் பொருத்தனை என்பது வாயினால் அறிக்கையிடுகிற लेकिन காரியம். जो मन्नत की जो बलि है हम अपने मुंह से स्वीकार करते हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய மனசு ஆண்டவருக்கு தெரியும். हमारे मन को परमेश्वर जानता है, அப்பப்போ குழப்பம் இருக்கும். हमेशा वो बदलते रहता है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம இன்னைக்கு ஒன்று நினைப்போம், நாளைக்கு ஒன்று நினைப்போம். हम आज कुछ सोचते हैं, कल कुछ सोचते हैं, அதனால ஆண்டவர் மனசுல நினைக்கிற பலிகள்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுகிறார். लेकिन उसके लिए मन में हम जो बलि को सोचते हैं परमेश्वर उसमें थोड़ा एडजस्ट कर लेते ஆனா हैं। அதே வேளையில் लेकिन उसी समय நீங்கள் உங்கள் வாயினால் அறிக்கையிட்டு लेकिन आपके मुंह के द्वारा आपने स्वीकार ஒரு कर பொருத்தனை பண்ணுகிறீர்கள் एक என்றால் मन्नत मांगते हैं तो அதை அப்படியே செய்ய வேண்டும். उसे वैसे ही आपको करना है। இதை என்னாகமம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் தியானிக்க முடியும். इस गिनती के 30वें अध्याय 2वें वचन में पढ़ते हैं, அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். उसने अपने मुंह से कहे हुए शब्द के अनुसार सभी कार्यों को उसने किया। அவன் என்ன சொன்னானோ அந்த வாக்கின்படியே செய்து விட வேண்டும். उसने जो कुछ कहा अपने मुंह से निकला उसके अनुसार उसने किया। இதே காரியத்தை உபாகமம் 23ஆம் அதிகாரத்தின் 21 லிருந்து 23 வரைக்கும் பார்க்க वही முடியும். यशायाह 23 के अध्याय 21 से 22 तक में पढ़ते हैं, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் अगर तुम्हारे परमेश्वर को तुमने मन्नत मांगी है அதை तो செலுத்த தாமதிக்க வேண்டாம். उसे देने के लिए तुम देरी मत करो। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பொருத்தனை என்று வரும் பொழுது मन्नत जब आ जाती है அது பூரணமாய் நிறைவேற்றப்பட उसे வேண்டும். पूरे तरह से हमें इसे पूरा करना है। அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல குறைவு நம்ம வைக்க கூடாது. उसमें कुछ कमी नहीं रखना है। அதனால தான் பொருத்தனை பொழச்சால ஜாக்கிரதையா பொருத்தனை பண்ணணும். इसके लिए कहते हैं कि जब भी मन्नत मांगो एकदम चौकन होकर हमें मन्नत मांगना है। அல்லேலூயா. हालेलुया। பொருத்தனை பண்ண கூடாது என்று அர்த்தம் அல்ல. मन्नत नहीं मांगना ऐसे नहीं है, பொருத்தனை பண்ணலாம். मन्नत मांग सकते हो। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் அதே வேளையில் பொருத்தனை பண்ணும் பொழுது யோசித்து பண்ண வேண்டும். लेकिन जब भी आप मन्नत मांगते हो सोच समझ कर उसे आप அந்த कहना है। பொருத்தனை நிறைவேற்றுவதற்கு उस मन्नत को पूरे करने के लिए நஷ்டமே வந்தாலும் அதை நிறைவேற்றணும். भले ही आपको नष्ट हो तो भी उसे पूरा करना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் தேவனுக்கு பண்ணப்படுகிற பொருத்தனை. वही परमेश्वर के लिए किया गया मन्नत है। ஆனால் இந்த பொருத்தனை பண்ணிவிட்டு लेकिन इस मन्नत को हम நாம் मांगकर செய்யாத பட்சத்தில் அது நமக்கு பாவமாய் மாறுகிறது. अगर उसे हम नहीं करते हैं वो पाप के रूप में हमारे जीवन में बदल जाता है। அதனால பொருத்தனை எப்பொழுதுமே பூரணமாய் நிறைவேற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். इसके लिए उस मन्नत जो है उसे हमें पूरी तरह से हमें उसे पूरा करना है। 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல पहला सामुएल पहला अध्याय में நமக்கு தெரியும் அன்னாள் பொருத்தனை பண்ணினாள். वहां देखते हैं अन्नाल मन्नत मांगती है। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் அதே வேளையில் அதே அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उसी पहले अध्याय के 21वें वचन में हम पढ़ते हैं। அல்லேலூயா. हालेलुया। 21ஆம் வசனத்துல பாருங்க 21वें वचन में देखिए எல்கானாவும் பொருத்தனை பண்றார். एलकाना भी वहां पे मन्नत मांगता है। எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷந்தோறும் செலுத்தும் பலியையும் एलकाना जो अपने हर साल जो बलि चढ़ाता है अपने परमेश्वर தன் को பொருத்தனையும் செலுத்தும்படியாக अपने मन्नत को पूरी करने के लिए சாமுவேலுடைய அப்பா அம்மா 2 பேருமே பொருத்தனை பண்றவங்க. सामुएल के माता पिता दोनों ही मन्नत मांगते हैं। அன்னாள் வந்து अन्नाल जो है சாமுவேல் பிறகுக்கு முந்தின வருஷம் தான் பொருத்தனை பண்ணார். सामुएल जो पैदा होने के पिछले साल को उसने मन्नत मांगा था। அல்லேலூயா. हालेलुया। அதனால அன்னால தான் நம்ம எல்லாரும் பொருத்தனை பண்ணிட்டாருன்னு சொல்றோம். ऐसे इसके लिए हम कहते हैं कि अन्नाल ने मन्नत मांगा ऐसे हम कहते हैं। பட் எல்கானா இருக்காரு தெரியுமா? लेकिन जो एलकाना जो है ना வருஷந்தோறும் பொருத்தனை பண்ணுகிறவர். वो हर साल मन्नत मांगता है। அல்லேலூயா. हालेलुया।
हालेलुया அவரை பத்தி அதிகமா நம்ம தியானிக்கிறது இல்ல. उसके बारे में ज्यादा अध्ययन नहीं करते हैं ஹல்லேலூயா. हालेलुया அப்ப அவர் வருஷந்தோறும் பொருத்தனை वो பண்ணுகிறவர். हर साल वो मन्नत मांगता है அந்த பொருத்தனையை நிறைவேற்ற வருஷந்தோறும் போவார் அவர். वो उस मन्नत को पूरा करने के लिए हर साल वो जाता है ஹல்லேலூயா. हालेलुया அப்ப என்றைக்கு அன்னாள் பொருத்தனை பண்ணாரோ அன்னைக்கு தான் குழந்தை பிறந்திருக்கு. जिस दिन अन्नाल ने मन्नत मांगी उसी साल उसको बच्चा हुआ ஹல்லேலூயா. हालेलुया தவறு யார்ட்டையோ இருந்திருக்கு. தவறு யார்ட்டையோ இருந்திருக்கு. किसी के पास तो कुछ गलती थी ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया அன்னாள் அது வரைக்கும் பொருத்தனை பண்ணலையோ தெரியல நமக்கு. अन्नाल ने तब तक मन्नत मांगी थी कि नहीं हम नहीं जानते हैं பொருத்தனை பண்ணின அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். लेकिन मन्नत मांगी उस परिवार को परमेश्वर ने सामुएल को दिया ஹல்லேலூயா. हालेलुया அப்ப பொருத்தனை பண்ணும் பொழுது அதான் அன்னாள் வந்து எல்கானாட்ட சொல்லும் பொழுது अन्नाल जब एल्काना से कहती है இந்த வருஷம் நான் வரமாட்டேன், इस साल में नहीं आऊंगी நான் ஒரு பொருத்தனை பண்ணி இருக்கிறேன், मैंने एक मन्नत मांगी है அந்த பொருத்தனைப்படி நான் அவனை வந்து பால் மறக்கப்பட்டு மட்டும் நான் ஏன்ட்ட வைக்கணும், वो उस मन्नत के अनुसार जब तक वो बालक दूध नहीं बोलता है அது मेरे पास முடிஞ்ச रखना பண்ண है நான் ஆலயத்துல கொண்டு விட்டுருவேன். उसके बाद में उसे कलीसिया में लाकर छोड़ दूंगी அப்படி சொல்லும் பொழுது ऐसे कहते ही எல்கானா சொல்கிறாரு, एल्काना कहता है ஓகே நீ அப்படியே பண்ணு, जैसे तुम सोचते हो वैसे ही तुम करो கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவாராக. परमेश्वर अपने वाक्य को पूरा करेगा 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் 23 வசனம் அப்படி சொல்லுகிறது. पहला सामुएल पहला अध्याय 23 वचन ऐसे कहता है ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया பாருங்க பிறந்த முத குழந்தைய ரெண்டு பேருமே அதான் எல்கானாவுக்கு அந்த குணம் இருந்ததுனால एल्काना को भी वो गुण था इसके लिए உடனே அதை வந்து ஏற்றுக்கொள்கிறார். इसके लिए उसे स्वीकार कर देता है ஓகே, அப்ப பொருத்தனை என்பது பூரணமாய் நிறைவேற்றப்பட जो வேண்டும். मन्नत जो है उसे हमें पूरी तरह से पूरा करना है அடுத்ததாக அந்த லேவியராகமம் 22 அதிகாரத்தின் 25 வசனத்தை பார்க்கும் பொழுது लेवी की किताब 22 अध्याय 25 वचन में देखते हैं இதெல்லாம் சமாதான பலியில ஒன்றுதான். ये मेल बलि में एक है ஒன்று சமாதான பலி குறையற்றதா இருக்க வேண்டும், अपने जो मेल बलि जो बिना कमी के होना है இரண்டாவது சமாதான பலியில் இருக்கிற பொருத்தனை பூரணமாய் நிறைவேற்றப்பட उस வேண்டும், मेल बलि के जो हम जो मन्नत मांगते हैं उसे पूरी तरह से पूरा करना है மூன்றாவது இந்த பார்க்கும் பொழுது 25 வசனத்தை பார்க்கும் பொழுது 25 वचन में हम देखते हैं அந்நியன் புத்திரன் கையிலும் तो दूसरों के पुत्र के हाथों में இப்படிப்பட்டதை வாங்கி ऐसी चीजों को लेकर தேவனுக்கு அப்பமாக செலுத்தீர்களாக. परमेश्वर के लिए बलि के रूप में चढ़ाओगे அல்லேலூயா. हालेलुया அந்நியன் புத்திரன் கையில வாங்கி செலுத்தக்கூடாது, परदेशी के हाथों से लेकर नहीं चढ़ाना है அவைகள் உங்களுக்கு அங்கீகரிக்கப்படுவதில்லை. वो तुम्हें स्वीकारा नहीं जाएगा அல்லேலூயா. हालेलुया அப்ப அடுத்ததாக கர்த்தருக்கு ஒரு பலி கொடுக்கும் பொழுது परमेश्वर को जब हम बलि देते हैं அந்நியனுடைய கையில் வாங்கி கொடுக்க கூடாது. किसी और के हाथ से लेकर हम उसे बलि नहीं चढ़ाना है அல்லேலூயா. हालेलुया சில வேளை நம்ம காணிக்கை கொண்டு வந்தா பக்கத்துல வாங்கி கொடுப்போம். कभी हम दान लाने के लिए भूल जाते हैं तो बाजू वाले से लेकर डालते हैं அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, வந்ததுக்கு எப்படியா காணிக்கை கொடுக்கணும் என்பதற்காக. आए हैं इसके लिए हमें दान देना है इसके लिए குட். ஆனா அதே வேளையில लेकिन उसी समय பலி என்று கர்த்தனுக்கு ஒன்று ஒரு பொருத்தனை என்று வரும் பொழுது लेकिन परमेश्वर के लिए जब हम मन्नत के साथ जो बलि देने आते हैं அந்நியனுடைய கையில் நீங்க வாங்க கூடாது. किसी और के हाथ से उसे नहीं लेना है ஏன் வாங்க கூடாது? क्यों नहीं लेना है ஏன் அப்படின்னா அதுல கேடும் பழுதும் இருக்கிறது, क्योंकि उसके अंदर निर्बलता है और दोष है அது உங்களுக்கு அங்கீகரிக்கப்படுவதில்லை. वो तुम्हें स्वीकारा नहीं जाएगा ஏன் அப்படி நாங்க பாருங்க, क्यों ऐसे जानते हैं நம்ம क्या அந்த பலிக்கேற்ற தகுதியோடு வருகிறோம், हम उस बलि के योग्यता के साथ हम आते हैं அந்த பலிக்கேற்ற பரிசுத்தத்தோடு நாம் வருகிறோம். उस बलि के योग्य पवित्रता के साथ हम आते हैं அல்லேலூயா. हालेलुया அதை நாம் கர்த்தரிடத்தில் கொடுக்க வரும் பொழுது वो परमेश्वर के जब हम देने के लिए आते हैं நாம் கொடுக்கிற பலியும் பரிசுத்தமா இருக்கணும், हम जो देते हैं वो बलि भी पवित्र होना है அது சுத்தமா இருக்கணும். वो पवित्र रहना है இப்ப நீங்க அந்நியன் கையில் வாங்கும் பொழுது हम किसी और के हाथ से जब हम लेते हैं அவன் அந்த பலியை எப்படி வளர்த்திருப்பான்னு தெரியாது. उसने उस बलि को कैसे बड़ा किया होगा आप नहीं जानते हो அல்லேலூயா. हालेलुया நம்ம பொருத்தனை பண்ணிட்டோங்கிறதுக்காண்டி நம்ம யார்கிட்டயும் வாங்கி கொடுப்போம். हमने मन्नत मांग लिया इसके लिए हम किसी और से लेकर हम दे देते हैं அல்லேலூயா. हालेलुया இப்ப நம்ம சம்பாதிக்கிற பணம் சரியான பணம், हम जो कमाई करते हैं वो ठीक तरह का நம்ம पैसा है ஆண்டுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து எந்த ஒரு தவறு செய்யாமல் பணம் சம்பாதிக்கிறோம். हम परमेश्वर के आज्ञा पालन कर बिना किसी जल कपट के हम पैसा कमाते हैं ஆனா அதே வேளையில लेकिन उसी நான் समय பொருத்தனை பண்ணிட்டேன்னு சொல்லி யார்கிட்டயா கடன் வாங்கி நீங்க பண்ணும் பொழுது लेकिन मैंने मन्नत मांग लिया ऐसे करके किसी और से पैसे लेकर जब हम करते हैं இப்ப तो அவர்கள் அந்த பணத்தை எப்படி சம்பாதித்தார்கள் उन्होंने उस पैसे को कैसे कमाया है உங்களுக்கு தெரியுமா? आप जानते हो क्या அல்லேலூயா. हालेलुया அது வட்டி பணமா இருக்கலாம், वो ब्याज का पैसा हो सकता है தவறான வழியில் வந்த பணமா वो गलत இருக்கலாம். रीति से कमाया गया पैसा हो सकता இப்ப है அத நீங்க பொருத்தனையா செலுத்தும் பொழுது अगर उसे जब आप मन्नत के रूप में जब चढ़ाते हो கர்த்தர் சொல்லுகிறார் परमेश्वर कहता है உங்களுக்கு அங்கீகரிக்கப்படாது. तुम्हारे लिए वो स्वीकारा नहीं जाएगा ஏன்னா அது கேடு இருக்கிறது, அதுல क्योंकि उसमें दोष है उसमें அசுத்தம் இருக்கிறது. कपट है उसमें அல்லேலூயா. हालेलुया அப்ப அது இருக்கிறதுனால वो है उसके लिए நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடையதே கர்த்தருக்கு கொடுங்க, इसके लिए आपके पास है उसे परमेश्वर को आप दीजिए மற்றவங்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. दूसरों से लेकर परमेश्वर को देने की जरूरत नहीं है அல்லேலூயா. हालेलुया அப்ப நீங்க கர்த்தருக்கு ஒன்று கொடுப்பேன் என்று வாக்குரைத்தால் परमेश्वर को आप एक चीज देगो कि ऐसा अपने मन्नत मांगा तो உங்களுடையதை எடுத்து கொடுங்க.
आपके पास जो है उसे आप लेकर दीजिए। அல்லேலூயா. हालेलुया। மற்றவங்ககிட்ட வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் दूसरों இல்லை. से लेकर देने की जरूरत नहीं है। இந்த தவறை நாம் சில வேளை செய்து விடுகிறோம். इस गलती को कभी हम कर देते हैं। ஆனால் இன்னைக்கு ஆவியான நம்மோடு அப்படிலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. परमेश्वर हमसे कहता है कि ऐसे हमें देने की जरूरत नहीं है। அதுதான் அது பண்றதுக்கு பொருத்தனை பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கிடணும் நம்ம. उसे हमें आप मन्नत मांगने के पहले से हमें सोच लेना है। ஓகே ஹalleluya. அதே போல உபாகமம் 23:18 பாருங்க. व्यवसरण 23:18 में पढ़ते हैं, வேசி பணத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையாக கொண்டு வரக்கூடாது. वेशी का पैसा और நாயின் कुत्ते की கிரயம். कमाई किसी मन्नत में पूरा करने के लिए अपने परमेश्वर यहोवा के घर में ना लाना। ஹalleluya. हालेलुया। இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது यहाँ बोला गया है கர்த்தருக்கு இது அருவருப்பா இருக்கிறது. परमेश्वर के लिए अंगीकार नहीं होता है। வசனம் வேற ஏதோ போடுறாங்க பிரதர். உபாகமம் 23:18 23:18 வேசி பணத்தையும் वेशियों की कमाई, நாயின் கிரயத்தையும் कुत्ते की कमाई எந்த பொருத்தனை ஆகிலும் கர்த்தருடைய ஆலயத்துல கொண்டு வரக்கூடாது. किसी मन्नत को पूरा करने के लिए अपने परमेश्वर यहोवा के घर में ना लाना। ஹalleluya. हालेलुया। இந்த வேசி பணம் என்பது நமக்கு தெரியும். ये वेशी की कमाई आप जानते हो। ஹalleluya. அது ஹalleluya. விபச்சாரத்தின் மூலமாக வருகிற तो பணம். व्यभिचार की कमाई है, हम जानते हैं। அதை கொண்டு வரக்கூடாது. उसे नहीं लाना है। ஹalleluya. ஹalleluya. அப்படி கொண்டு வந்து கொடுத்தாலும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். वैसे लाकर अब दोगे तो परमेश्वर अंगीकार नहीं करेगा। ஹalleluya. हालेलुया। ஆனால் அதே வேளை அங்க நாயின் கிரயம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. वहाँ कुत्ते की कमाई के लिखा गया है वचन में। हालेलुया। हालेलुया। இத ஸ்காலர்ஸ் இப்படியே சொல்றாங்க. जो पवित्र शास्त्र को बहुत अध्ययन करते हैं वैसे कहते हैं, வசனத்துல இல்ல, वचन में नहीं है। ஸ்காலர்ஸ் இப்படியே சொல்றாங்க. जो वचन के अध्ययन करने वाले ऐसे அது कहते மேல் हैं, prostitute மீன்ஸ் ஆண் விபச்சாரர். जो पुरुष करने वाले व्यभिचार है। ஹalleluya. हालेलुया। அவர்கள் இதை குறிப்பதாய் அவர்களுடைய கெஸ்ஸிங்ல சொல்றாங்க அவ்வளவுதான். उनके अनुमान के अनुसार वो ऐसे कहते हैं कि ये हो सकता है। ஹalleluya. हालेलुया। அதனால தான் அது கொண்டு வர வேண்டாம். ये दोनों को नहीं लाना है। ஏன் கொண்டு வர வேண்டாம்? क्यों नहीं लाना அதுல है? பரிசுத்தம் இல்லை. उसमें पवित्रता नहीं है। நீங்கள் அந்த நாயின் இதை பார்க்கும் பொழுது तो कुत्ते की कमाई उसके बारे में कहते हैं, யாத்ராகமம் 22 அதிகாரத்தின் 31 வசனம் இப்படியே சொல்கிறது. व्यवसाय 22:31 23:21 நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராய் இருக்க கடவீர்கள். आप मेरे लिए पवित्र व्यक्ति बनकर रहना है। வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் बाहर पशु के मैदान में फटा हुआ पड़ा मिला उसका मांस ना खाना, அதை நாய்களுக்கு போட்டு விடுங்கள். उसको कुत्तों के आगे फेंक देना। ஹalleluya. हालेलुया। அப்ப நாம பரிசுத்தமா இருக்கிறதுனால हम पवित्र हैं इसके लिए, ஆண்டவர் சொல்ல நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க, आप पवित्र हैं इसके लिए, அதனால வெளியே செத்ததை சாப்பிடாதீங்க. इसलिए बाहर मरा हुआ किसी चीज को आप मत அதை खाइए। எங்க போடணுமா? उसे किसी के पास डालना है? நாய்களுக்கு போட்டுருங்க. कुत्तों के सामने डालना அப்ப இந்த है। நாயின் ஒரு குணம் என்ன தெரியுமா? ये कुत्ते का एक गुण क्या है जानते हैं क्या? தெய்வனுக்கு பிடிக்காத அசுத்தத்தை சாப்பிடுற குணம். परमेश्वर जिसे नहीं पसंद करते हो अशुद्धता को खाने वाला चीज है। ஹalleluya. हालेलुया। அதான் சொல்றாரு, உங்களுக்கு அது நீங்க சாப்பிடாதீங்க, நீங்க பரிசுத்தங்க, உங்க பரிசுத்தம் கெட்டு போயிடும். उसे आप मत खाइए, आपकी पवित्रता भंग हो जाएगी। ஹalleluya. हालेलुया। அப்ப தெய்வனுக்கு பிடிக்காத அசுத்தமான முறையில் வருகிற எதையும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். परमेश्वर को जो ना पसंद है अशुद्ध तरह से आने वाले किसी चीज को परमेश्वर अंगीकार नहीं करता है। அதான் மத்தேயு 7 அதிகாரம் 6 வசனத்துல இயேசு கிறிஸ்து இப்படியே சொன்னார், मत्ती 7:6 में परमेश्वर ऐसे कहता है, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீர்கள். जो पवित्र है उसे कुत्तों को मत दो। ஹalleluya. हालेलुया। அப்ப பரிசுத்தமா இருக்கத நாய்களுக்கு கொடுக்க கூடாது. पवित्र वस्तु को कुत्तों को ना दो। ஏனா 2 பேதுரு 2 அதிகாரம் 22 வசனம் இப்படியே சொல்லுகிறது, दूसरा पत्रुस दूसरा अध्याय 21 वचन ऐसे कहता है, நாய் தான் கக்கினதை சாப்பிடுமா. कुत्ता जो है जो उल्टी करता है उसी को वापस खाता है। ஹalleluya. हालेलुया। அது எதை நம்ம வந்து வேண்டாம் வெறுக்கிறோமோ அதை சாப்பிடும் மறுபடியும். जिसे हम नहीं चाहिए उसे दुत्कारते हैं उसी को वो खाता है। சோ இத குறித்து நிறைய காரியங்கள் பார்க்கலாம், நான் இப்ப வேண்டாம். इसके बारे में कई सारी चीजें हम देख सकते हैं लेकिन अभी नहीं हम வெளிப்படுத்தல் 22:15ல வெளிப்படுத்தல் 22:15 22:12 में நாய்கள் வந்து कुत्ते आकर பரலோகத்துக்கு போவதில்லை. स्वर्ग राज्य में नहीं जाएंगे। அப்ப இங்க சொல்லப்பட்டு இருக்கிற காரியம் இந்த நாயை குறிப்பிடல. ये जो कहा है ये कुत्तों के बारे में नहीं बताया गया है। ஹalleluya. हालेलुया। பரலோகத்துக்கு எந்த மிருகம் வராது. पर में स्वर्ग राज्य में कोई भी जानवर नहीं आएगा। பரலோகம் வந்து மனுஷர்களுக்காக தேவதூதர்களுக்காக உள்ளது. स्वर्ग राज्य सिर्फ मनुष्य और देवदूतों के लिए है। அப்ப இந்த நாயின் குணமுடையவர்களை குறிக்கிறது அது. इन कुत्तों के गुणों जिनके पास है उनके बारे में बताया गया ஓகே है। ஹalleluya. हालेलुया। அப்ப என்ன அப்படினா ये क्या है जानते हैं தேவன் क्या? விரும்பாத அங்கீகரிக்காத எதையும் கர்த்தர் கொடுக்க கூடாது. परमेश्वर जो नहीं चाहते हैं जो अंगीकार नहीं करते हैं उसे हम परमेश्वर को हम नहीं देना है। அதுதான் முடிந்த அளவு கர்த்தர் கொடுக்கிறதா இருந்தால் நம்மிடத்துல இருந்தே எடுத்து கொடுக்க வேண்டும். इसके लिए जब भी हम परमेश्वर को हम कुछ देते हैं जो अपने पास है उसे हमें लेकर देना है। வெளியிருந்து வருகிற காரியம் எல்லாமே நமக்கு சில வேளையில் அசுத்தத்தை உண்டாக்கி விடும். हो सकता है बाहर से जो भी चीज हम लाते हैं हमारे लिए अशुद्धता को ला सकता है। ஓகே ஹalleluya. हालेलुया। அப்ப இந்த சமாதான பலியை ஒன்று குறையில்லாமல் கொடுக்க வேண்டும். ये जो मेल बलि जो है परमेश्वर को बिना कमी के देना है। இரண்டாவதாக பொருத்தனை செலுத்தும் பொழுது பூரணமாய் நிறைவேற்ற जैसे வேண்டும். हम परमेश्वर से मन्नत मांगते हैं उसे पूरी तरह से पूरा करना है। மூன்றாவதாக தனக்குரியதை கொடுக்க வேண்டும். तीसरा जो अपने पास है उसे हमें परमेश्वर को देना है। ஓகே அடுத்ததாக அந்த லேவியராகமம் 3 அதிகாரத்துக்கு நான் வரலாம். लेवी की किताब 3 अध्याय में आते हैं। அந்த வசனம் சொல்லுகிறது, वो ऐसे ஏன் இந்த பழுதற்ற கொடுக்கணும்? जो बिना निर्दोष चीजों को क्यों देना है? ஏன்னா கர்த்தர் இதை அங்கீகரிக்க வேண்டும். क्योंकि परमेश्वर से अंगीकार करना है। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் இதை அங்கீகரிக்கும்படியாக இது பழுதில்லாத
இல்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும். परमेश्वर से अंगीकार करने लगे योग्य और निर्दोष होना है। நம்ம வாசித்த லேவியராகமம் 22ஆம் அதிகாரத்தின் 21 வசனத்துல இருக்கிறது. हमने जो पढ़ा था लेवी की किताब 22 अध्याय 23 वचन में ऐसे लिखा गया है। அப்ப பழுதற்றதை கொடுப்பதற்கு காரணம் கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக. निर्दोष चीजों को परमेश्वर को इसलिए देना है क्योंकि परमेश्वर से अंगीकार करेगा। இப்ப அங்கீகாரம் என்ன, ஏற்றுக்கொள்ளுதல் என்ன? जो अंगीकार करना क्या है और स्वीकार करना क्या இதுக்கு ஒரு है, சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ये दोनों में अंतर हमें जान लेना है। ஏன்னா அநேக வேளையில कई सारे समय में நம்ம சில வேளையில ஆண்டவர் மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுவார், परमेश्वर हमें माफ करके स्वीकार कर लेता है, ஆனா அங்கீகரிக்க மாட்டார். लेकिन अंगीकार नहीं करता है। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு இந்த டிஃபரன்ஸ் புரியல அப்படின்னா अगर हम दोनों में अगर हम अंतर को नहीं जानेंगे तो நம்ம கடைசி வரைக்கும் அப்பா சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. आखिर तक हम परमेश्वर पिता के इच्छा को पूरा नहीं कर सकते हैं। ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ முடியாது. परमेश्वर के वचन के अनुसार नहीं जी सकते हैं। சங்கீதம் 119 108ல இப்படியா சொல்லுகிறார், भजन संहिता 119 108 में से पढ़ते हैं, என் உற்சாக பலிகளை நீ அங்கீகரிக்க வேண்டும். मेरे उत्साह के बलि को परमेश्वर आप स्वीकार करना है। ஓசியா 14ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, होशिया 14 अध्याय दूसरा वचन ऐसे कहता है, தேவரீர் என் அக்கிரமத்தை நீக்கி परमेश्वर मेरे अक्रमों को माफ कर எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், मुझे अनुग्रह करके मुझे ग्रहण करो, அப்பொழுது நாங்கள் உதடுகளின் காளையை செலுத்துவோம். तब हम धन्यवाद रूपी बलि चढ़ाएंगे। ஓகே, இங்க சொல்றாங்க எங்களை அங்கீகரிங்க, यहाँ पर परमेश्वर हमें आप स्वीकार कीजिए, அப்பொழுது நாங்க எங்க காளைகளை பலியாய் செலுத்த முடியும். तब हमारे भेड़ों को हम बलि के रूप में चढ़ा सकते हैं। ஓகே, நாம் ஒரு டிஃபரன்ஸ் மாதிரி சொல்றேன், ரெண்டு வசனத்தை நாம் படிக்கலாம். वचन को हम पढ़ेंगे। 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனம். 2 சாமுவேல் 14:24. दूसरा सामुएल 14:24। அங்க பாருங்க, தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, அப்சலோம் என்கிற மகன் अब्सलोम नामक बेटा வீட்டை விட்டு போய் மறுபடியும் திரும்பி வந்திருக்கிறார். अपने घर से जाकर वापस आ रहा है। வீட்டை விட்டு அப்பாக்கு விரோதமா செஞ்சுட்டு போயிட்டார். अपने पिता के विरुद्ध कुछ कार्य करके वो चला गया, மறுபடியும் அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறார். फिर से वो अपने घर में आता है। தாவீது என்ன சொல்லுகிறார்? दाऊद क्या कहता है, அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, वो मेरे चेहरे को देखने की जरूरत என் नहीं வீட்டுக்கு है, திரும்பி போகட்டும், अपने मेरे घर को वापस जा सकता है, தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும். अपने घर को वापस जा सकता है। அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். अब्सलोम अपने राजा के चेहरे को ना देखकर अपने घर को लौट गया। இப்போ தாவீது அப்சலோமை ஏற்றுக்கொண்டார். अब दाऊद ने अब्सलोम को स्वीकार कर लिया, தப்பு பண்ணா, उसने गलती किया, என்னை விட்டு போனாரு, मुझे छोड़कर गया, எனக்கு விரோதமா செயல்பட்டாரு, मेरे विरुद्ध कार्य किया, ஆனாலும் என் பிள்ளை लेकिन वो मेरा बेटा है, வரட்டும், आने दो, ஆனா என் முகத்தை பார்க்க கூடாது. लेकिन मेरे चेहरे को नहीं देख सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। இது தாவீது பாருங்க, யாரோ சொன்னதுனால ஏற்றுக்கொண்டார். दाऊद देखो किसी ने कहा इसके लिए उसने स्वीकार कर लिया, வேற எங்கேயும் இருக்க வேண்டாம்ப்பா, அவன் தான் வீட்டுல போய் இருக்கட்டும். वो कहीं और रहने की जरूरत नहीं, अपने घर पे जाके रहने दो। இதே மாதிரி புதிய ஏற்பாடுல ஒரு பையன் இருந்தார். ऐसे ही नए करार में एक व्यक्ति है, நமக்கு एक தெரிஞ்ச लड़का ஒரு है। சம்பவம் தான். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். हमने जानते हो संभव है लूका 15 अध्याय 20वां वचन। இங்கேயும் தகப்பனை விட்டு பிரிந்து போன ஒரு மகன் இருக்கிறார். यहाँ भी अपने पिता को छोड़कर गया हुआ एक व्यक्ति है, இளைய குமாரன் நமக்கு தெரியும். वो छोटा लड़का जानते हैं हम। அல்லேலூயா. हालेलुया। இவரும் தகப்பனுக்கு விரோதமாய் செயல்பட்டவர், ये भी अपने पिता के विरुद्ध चाल किया, இவரும் பாவம் செய்தவர். इसने भी पाप किया। இந்த மகனும் கூட தகப்பனுடைய சித்தத்தின்படி நடக்கவில்லை, ये बेटा भी अपने पिता के इच्छा के अनुसार कार्य नहीं किया, ஆனால் மறுபடியும் இவரும் திரும்பி வருகிறார். लेकिन फिर से ये भी वापस आता அப்ப है। இந்த மகன் வரும்பொழுது ये जो बेटा वापस आता है அந்த तो தகப்பன் என்ன பண்ணுகிறார்? वो पिता क्या कहता है, ஓடி போய் அவனை கட்டிப்பிடித்து उसे भाग कर जाकर उसे गले அவனுக்கு लगाकर முத்தம் கொடுத்து उसे चुम्मा देकर தன்னுடைய வீட்டிற்குள் கொண்டு போனார். अपने घर पर ले गया। அல்லேலூயா. हालेलुया। இப்ப இந்த மகனுக்கு அந்த தகப்பன் அங்கீகரித்தார் மனதளவில். इस पिता ने उसने बेटे को अपने पूरे मन से अंगीकार कर लिया, மனதளவில் அவன் என் மகன் தான் என்று ஏற்றுக்கொண்டார் முழுமையாய். पूरे मन से ये मेरा बेटा है करके उसे अंगीकार कर लिया। அவன் தவறு செய்தவர் தான், उसने गलत किया है, அவன் எனக்கு விரோதமாய் செயல்பட்டவன் उसने தான். मेरे विरुद्ध काम किया है, ஆனாலும் लेकिन இன்னைக்கு மனம் திரும்பி வந்திருக்கிறான். बाकी आज मन फिर कर मेरे पास आया நான் है, அவனை ஏற்றுக்கொள்கிறேன், मैं उसे स्वीकार कर அவனுடைய लूंगा, என்னுடைய வீட்டில் அவனை அங்கீகரிக்கிறேன். मेरे घर में उसे स्वीकार कर लूंगा। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் ஏற்றுக்கொள்ளுதலுக்கும் அங்கீகரிக்கிறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். यही स्वीकार करना और अंगीकार करने में अंतर है। இன்னைக்கு अनेक வேளை நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? कई समय हम क्या समझते हैं, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாரு, परमेश्वर मेरे प्रार्थना को सुन लिया, அல்லேலூயா, हालेलुया, அப்ப என்ன அங்கீகரிச்சார் நினைக்கிறோம். परमेश्वर अंगीकार करने से समझते हैं, இல்ல, नहीं। அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் परमेश्वर जब हमें स्वीकार करता है तब அவர் சமூகத்துக்கு செல்ல முடியும். हम उसके समूह में जा सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। தேவன் ஏற்றுக்கொண்டால் அவருடைய சமூகத்துக்கு நம்ம போகலாம். परमेश्वर स्वीकार कर ले तो हम उसके समूह में जा सकते हैं। ஏற்றுக்கொண்ட பாவம் செய்த மன்னிச்சிட்டேனா, तुमने पाप किया, देखो मैंने तुम्हें क्षमा कर दिया, எனக்கு விரோதமா செயல்பட்ட நான் மன்னிச்சிட்டேன், तुमने मेरे विरुद्ध काम किए, मैंने तुम्हें क्षमा कर दिया। என் சமூகத்துல வந்து நீ ஜெபம் பண்ணு, मेरे समूह में आकर तुम प्रार्थना என் करो, சமூகத்துல வந்து ஆராதனை செய், मेरे समूह में आकर आराधना करो, ஏன்னா நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன். क्योंकि मैंने तुम्हें स्वीकार कर लिया ஆனா है। அதே வேளையில लेकिन उसी समय நம்ம பிள்ளையா மாறணும், அங்கீகரிக்கப்படணும். अगर हम उसे उनका बेटा बनना है, हमें अंगीकार किया जाना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துக்கு வந்து ஆராதிப்போம்
நிப்பாட்டி விடுறோம். हम परमेश्वर के समय की आराधना करते उतने में हम समाप्त कर लेते हैं। இதே நமக்கு நம்முடைய லெவல்னு வச்சிட்டோம். यही हम हमारी इतने तक हमारी पहुंच ऐसे हमने रख लिया கர்த்தர் है। என்ன சொல்றாரு தெரியுமா? परमेश्वर क्या कहता நான் है? உங்களை அங்கீகரித்து मैं तुम्हें अंगीकार कर என்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ள வேண்டும். मेरे बच्चे के रूप में स्वीकार करना चाहता हूँ। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அந்த லெவலுக்கு கடந்து வர ஆசைப்படுங்க. परमेश्वर हमें उस ऊंचाई तक हमें पहुंचने से परमेश्वर சில வேளை चाहता है। உங்களுக்கு விரோதமா செயல்பட்டேன்ப்பா, परमेश्वर मैं आपके विरुद्ध हमने काम कर दिए हैं, நான் தவறு செஞ்சிட்டேன், मैंने गलत काम कर दिया, ஆனா என்னை மன்னிப்பது மாத்திரமல்ல, मुझे सिर्फ क्षमा न करते हुए உங்களுடைய பிள்ளையா என்னை அங்கீகரிங்க. अपने बच्चे के रूप में मुझे अंगीकार कीजिए। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் இந்த பலியானது इसीलिए जो बलि जो है ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அங்கீகரிக்கப்பட उसे வேண்டும். स्वीकार करना ही नहीं, उसे अंगीकार करना है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையும் அப்படி இருக்க வேண்டும். हमारा जीवन भी वैसे ही रहना है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். इसलिए हमें अपने आप को सौंपना ஓகே, है। இரண்டாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. दूसरा अंगीकार किया गया जीवन। மூன்றாவதாக பாருங்க, तीसरा हम देखते हैं லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, लेवी की किताब तीसरा अध्याय दूसरा वचन ऐसे कहता है, தன் பலியின் மேல் பலியின் தலை மேல் தன் கையை வைத்து अपने बलि के चढ़ावे के ऊपर हाथ रखकर ஆசரிப்பு கூடார வாசலுக்கு அதை கொள்ள கடவன். मिलाप वाले तंबू के द्वार पर उसे ले आए। அப்போ யார் பலியை கொண்டு வருகிறார்களோ और जो बलि को ले आता है அவர்களே தன்னுடைய பலியை தலை மேல கை வைக்கணும், वो खुद को अपने बलि के सर पे हाथ रखना है, அதை கொள்ள வேண்டும். उसे मारना है। இதை நாம் சர்வாங்க தகன பலியும் பார்த்தோம். அது इसे हम पूर्ण बलि के रूप में हमने देखा। லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, लेवी की किताब 7वां अध्याय 30वें वचन में पढ़ते हैं, கர்த்தருக்கு தகன பலியாய் படைப்பவைகளை அவன் கைகளே கொண்டு வர வேண்டும். परमेश्वर के लिए मेल बलि के चढ़ाने वाले उसे अपने हाथ में ले आना இப்ப है। சொல்றாரு, நீங்க ஒரு சமாதான பலியை கொண்டு வர்றீங்க, जब हम मेल बलि को जब ले आते हो, அந்த பலியை கொண்டு வரும் பொழுது उस बलि को जब आप लेते हो, நீங்களே கொண்டு வாங்க, आप ही ले आइए, நீங்களே உங்க கையில வைங்க, आप ही अपने हाथ रखिए, நீங்களே அதை கொள்ளுங்க, आप ही उसे मारिए, கொண்டதுக்கு அப்புறம் ஆசாரியர் கையில கொடுங்க. उसे मारकर आप याजक के हाथ में दीजिए। அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, इसका अर्थ क्या है जानते हैं क्या? நாம் சமாதானத்திற்கு காரணமுள்ளவர்களா இருக்க வேண்டும். हमें मेल के कारण हमें बनना है। பலியை கொண்டு வந்துட்டேன், सिर्फ बलि को ले आए, நீங்களே அடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்ல. आप ही मार लो, ऐसे नहीं। இன்னைக்கு சமாதான பலியாய் நம்மை அர்ப்பணிக்கிறோம் என்றால் अगर हम अपने आप को मेल बलि के रूप में हम अर्पण करते हैं நாம் तो சமாதான பலிக்கு காரணமாய் இருக்க हम வேண்டும். उस मेल बलि के हमें कारण बनना है। அதான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியே ऐसे சொல்லுகிறது, मत्ती 5वां अध्याय 9वां वचन कहता है, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். जो मेल करते हैं वो भाग्यशाली हैं। அப்ப நாம வந்து ஒரு ரீசனா இருக்கணும். हमें एक कारण बनना है। அல்லேலூயா. हालेलुया। என்ன ரீசனா இருக்கு வாழ போறோம்? हमें क्या कारण से हमें जीना நாம் है? அநேகருடைய சமாதானத்துக்கு காரணமா இருக்க हम வேண்டும். कई सारे लोगों के समाधान का कारण बनना है। அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். वही परमेश्वर के पुत्र कहलाएंगे। சீஷர்கள் ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது கூட கர்த்தர் இப்படியாய் சொன்னார். चेलों को जब परमेश्वर ने सेवकाई में भेजा, परमेश्वर ने ऐसे कहा। லூக்கா 10ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம், लूका 10वां अध्याय 5वां वचन, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது சமாதானத்தை கூறுங்கள். जब आप किसी के घर में जाओगे तो शांति को बताइए। அந்த சமாதானத்துக்கு பாத்திரம் என்ன அது அவங்களுக்கு கிடைக்கும். अगर वो समाधान के योग्य है तो उसे मिल जाएगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப என்னன்னா, நான் சமாதானமாய் இருக்க வேண்டும், मैं समाधान के साथ रहना है, சமாதானத்துக்கு காரணமாய் இருக்க வேண்டும். मुझे मेल के साथ मेल का कारण बनना இதுதான் है। கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். यही परमेश्वर हमसे चाहने वाला विषय है। மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23 24ல பார்க்கும் பொழுது मत्ती 5वां अध्याय 23 और 24 वचन में ஆண்டவர் पढ़ते हैं, இப்படியாய் சொல்லுகிறார், परमेश्वर ऐसे कहता நீ है, பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து. तू वेदी के पास अपने बलि को देने के लिए जब आता है, ஃபுல்லா வாசிடுங்க ப்ளீஸ். इसलिए यदि तू अपने भेंट वेदी पर लाए और वहां तू स्मरण करे कि मेरा भाई के मन में मेरे और से कुछ विरोध है, तो अपने भेंट वहीं वेदी के सामने छोड़ दे நெக்ஸ்ட் 24. और जाकर पहले अपने भाई से मेल मिलाप कर, तब आकर अपनी भेंट चढ़ा। ஹalleluya. हालेलुया। இங்க என்ன சொல்லுகிறது, यहाँ क्या நீ कहता है? பலிபீடத்து பக்கத்துல வந்துட்டீங்க, ஒன்னு கொண்டு காணிக்கை கொண்டு வந்துட்டீங்க. तुम वेदी के पास आ गए अपने भेंट चढ़ाने के लिए। கொண்டு வரும் பொழுது वहां पर लाते समय உன் பேரில் சகோதரனுக்கு குறை இருக்கிறது. तुम्हारे मन में तुम्हारे भाई के विरुद्ध कुछ भेद है। ஹalleluya. हालेलुया। சகோதரன் மேல உங்களுக்கு குறை இல்ல, भाई को तुम्हारे ऊपर नहीं, அங்க சொல்லிருக்கிறது உன் பேரில் சகோதரனுக்கு குறை இருக்கிறது. तुम्हारे लिए तुम्हारे भाई के लिए कुछ घटी है तो நம்ம நினைக்கலாம், हम सोच सकते हैं நான் தான் எந்த தப்பு பண்ணலையே, मैंने तो कोई गलती नहीं किया है எனக்கு ना? அவனை குட்டி எந்த ஒரு தவறு இல்லையே. मैंने उसके लिए कुछ गलती नहीं किया है। ஹalleluya. हालेलुया। வசனம் சொல்லுகிறது, वचन कहता है, உன் பேரில் சகோதரனுக்கு குறை இருக்கும் என்றால் अगर तुम्हारे लिए तुम्हारे भाई के लिए कोई घटी है तो பலிபீடத்துக்கு முன்பாக காணிக்க வச்சுட்டு वेदी के सामने तुमने भेंट को रखकर சகோதரன்ட்ட போய் ஒப்புரவாகு. अपने भाई के साथ जाके मेल मिलाप करो। ஹalleluya. हालेलुया। சகோதரன்ட்ட போய் சேரு, तो अपने भाई के साथ जाके मिलो, அந்த ஒப்புரவாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் காணிக்கை செலுத்து. वो मेल मिलाप करके आकर आप अपने भेंट को இதுல चढ़ाओ। ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும், यहाँ पे विषय को अच्छे से समझ लीजिए। நான் எந்த சூழ்நிலையிலும் मैं किसी भी स्थिति में நான் சமாதானத்தை உருவாக்குகிறவரா இருக்க வேண்டும். मुझे मेल मिलाप को करने के लिए मुझे योग्य बनना है। நான் சண்டை போடல, मुझे झगड़ा नहीं करना எனக்கு है, விரோதம் இல்ல, मुझे कोई विरोध नहीं है, எனக்கு யாரை பத்தி கோபம் இல்ல. मेरे किसी के लिए मेरे मन में क्रोध नहीं है। ஆனா என்னை குறித்து யாருக்காவது ஒரு குறை இருக்கும் என்றால் अगर किसी के मन में मेरे लिए कोई कमी है तो
அவனோடு நானா போய் சமாதானம் பண்ணணும். उसके पास मुझे जाकर मेल मिलाप करना है। ஹalleluya. हालेलुया। இதுதான் தேவன் விரும்புகிற यही காரியம். परमेश्वर चाहने वाला विषय है। அதான் அந்த பலியை அவனே அடிக்கட்டும். उस बलि को उसी को मारने दो। நம்மளே அர்ப்பணிப்போம். हमें ही अर्पण करना நம்மளே है। கொஞ்சம் தாழ்த்துவோம். हमें हम झुका कर देंगे। ஹalleluya. हालेलुया। நம்மளை தாழ்த்தி நம்முடைய சகோதரனோடு ஒப்புரவாகிறதுனா நமக்கு ஒரு குறை அல்ல. हम अपने आप को दीन कर अपने भाई के साथ मेल मिलाप करने में कोई कमी नहीं है। இதுல நமக்கு ஒரு பெருமை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்ல. इसमें कोई घमंड करने के कुछ विषय नहीं है। ஹalleluya. हालेलुया। அப்ப யாராவது நம்ம மீது குறையுள்ளவர்களா இருந்தா हो सकता है कोई किसी के मन में हमारे लिए कोई गटी है तो நாமளாகவே போய் சமாதானத்தை हमें உருவாக்கணும். खुद जाकर वहां मेल मिलाप को बढ़ाना है। அதுதான் கர்த்தர் விரும்புறார். यही परमेश्वर चाहता है। ஹalleluya. हालेलुया। அதனால தான் பாருங்க தேவன் நம்ம எதற்கு அழைத்து இருக்கிறார். परमेश्वर हमें किसके लिए बुलाया है? இத மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். इसे सिर्फ कहकर मैं समाप्त करता हूं। மற்ற காரியங்களை அடுத்த வாரம் பார்க்கலாம். बाकी विषयों को अगले हफ्ते में 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். दूसरा कोरिन्थियों 5वां अध्याय 18वां वचन। அந்த 18ஆம் वचனம் இப்படியே சொல்லுகிறது, वो 18वां वचन ऐसे कहता है, தேவனால் இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. ये सब बातें परमेश्वर की ओर से है, இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி जिसने मसीह के द्वारा अपने साथ हमारे मेल मिलाप कराया कर लिया ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார். और मेल मिलाप की सेवा हमें सौंप दी है। அப்ப நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் என்ன ஊழியம் தெரியுமா? हमें दी गई सेवकाई क्या है? ஒப்புரவாக்குதலின் ஊழியம். मेल मिलाप की सेवकाई। அப்ப சமாதானத்தை செய்வதுதான் உருவாக்குவதுதான் நம்முடைய ஊழியமே. मेल मिलाप को पैदा करना है, तैयार करना ही हमारी सेवकाई है। ஹalleluya. हालेलुया। நம்முடைய ஊழியத்தின் மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். हमारी सेवकाई की मेहनता को हमें जानना है। எங்கு பிரிவினை இருக்கிறது அங்க ஒரு சமாதானத்தை கொண்டு வருது நம்முடைய ஊழியமா இருக்க जहाँ வேண்டும். बंटवारा या दो भाग है वहाँ पे समाधान लाना हमारा काम है, मेल मिलाप लाना। அடுத்த வசனம் சொல்லுகிறது 19ஆம் வசனம் 19वां वचन ऐसे कहता है, 2 கொரிந்தியர் 5:19 19वां वचन கடைசி பாகம் சொல்லுகிறது ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை கொடுத்தார். मेल मिलाप के वचन हमें सौंप दिया है। நம்முடைய ஊழியம் ஒப்புரவாக்குதலின் ஊழியம். हमें सेवकाई मेल मिलाप की सेवकाई நம்முடைய है। உபதேசம் ஒப்புரவாக்குதலின் உபதேசம். हमारा उपदेश मेल मिलाप का वचन होना चाहिए। ஹalleluya. हालेलुया। அப்ப நம்ம யாருக்காவது உபதேசம் பண்றோம் அப்படினா, अगर हम किसी के लिए उपदेश करते हैं तो, யாருக்காவது நம்ம ஒரு பிரசங்கம் பண்றோம், हम किसी के लिए कोई सेवकाई சில प्रचार करते हैं காரியங்களை तो, பேசுகிறோம் कुछ என்றால் कार्यों को हम किसी को कहते हैं तो நம்முடைய ஒரு எண்ணம் இருக்கணும், हमारे एक सोच होनी என்னுடைய चाहिए, உபதேசம் ஒப்புரவாக்குதலின் உபதேசம். मेरा जो उपदेश जो है मेल मिलाप लाने का उपदेश होना நான் இங்க चाहिए। பேசுறேன் அப்படினா அங்க ஒரு சமாதானம் வரணும். वहां पर अगर मैं कुछ वचन को कहता हूं तो वहां मेल मिलाप आना है। ஹalleluya. हालेलुया। அது சொன்ன நம்ம சமாதானத்துக்கு காரணமா இருக்கணும். हम उस मेल मिलाप के कारण बनना அதுக்கு है। தான் நம்முடைய ஊழியம் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். इसके लिए परमेश्वर हमें जो सेवकाई दी है, मेल मिलाप की सेवकाई நம்முடைய दी है। உபதேசம் ஒப்புரவாக்குதல் உபதேசமா இருக்கிறது. हमारा उपदेश जो है, हमारा जो वचन जो है मेल मिलाप का होना चाहिए। அடுத்ததாக 20ஆம் வசனம் சொல்லுகிறது, वैसे 20वां वचन कहता है, ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல इसके लिए परमेश्वर हमारे द्वारा किसी को हमें बुद्धि देता है तो நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து हम मसीह के लिए राजदूत बनकर ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். आप मेल मिलाप करके परमेश्वर के द्वारा हम आपसे विनती करते हैं। ஹalleluya. हालेलुया। இங்க ஒரு ஜெபம் இருக்கிறது. यहाँ पर एक प्रार्थना है। இங்க ரெண்டு காரியம் இருக்கு. यहाँ पर दो चीज है, ஒன்னு ஆலோசனை இருக்கிறது. एक अगुवाई है, ஹalleluya. ஏன்னா புத்தி சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார். क्योंकि हम किसी को ज्ञान दे रहे हैं। அப்ப நம்ம கொடுக்கிற ஆலோசனை எப்படி ஆலோசனையா இருக்கணும்? हम किसी को जब अगुवाई देते तो कैसे होना चाहिए? சமாதானத்தின் ஆலோசனையா இருக்கணும். मेल मिलाप की अगुवाई होनी चाहिए। இரண்டாவது நம்முடைய ஜெபம், दूसरा हमारी निवेदन அங்க ஒரு प्रार्थना। வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். वो निवेदन करता है, ऐसे कहता है। அந்த ஜெபம் எப்படி இருக்கணுமா? वो प्रार्थना कैसे होना है? ஒப்புரவாக்குதல் ஜெபமா இருக்க मेल வேண்டும். मिलाप की प्रार्थना होनी चाहिए। ஹalleluya. हालेलुया। அப்ப இந்த மூன்று வசனத்துல நான்கு காரியங்களை பவுல் அப்போஸ்தலர் தெளிவாய் சொல்லுகிறார். ये तीन वचनों में चार कार्यों को पौलुस प्रेरित अच्छी तरह से हमें ஒன்று बताता है। எங்களுடைய ஊழியம் சமாதானத்துக்கான ஊழியம். एक मेरा जो सेवकाई है, मेल मिलाप की सेवकाई होनी எங்களுடைய चाहिए। உபதேசம் சமாதானத்துக்கான உபதேசம். मेरा जो उपदेश जो है मेल मिलाप की उपदेश होना எங்களுடைய चाहिए। புத்தி சொல்லுகிற ஆலோசனை கொடுக்கிற காரியம் சமாதானத்துக்குள்ளது. मेरी जो अगुवाई जो है वो मेल मिलाप की अगुवाई होनी चाहिए। எங்களுடைய ஜெபம் சமாதானத்துக்குள்ளது. मेरा जो प्रार्थना है वो भी मेल मिलाप की होना चाहिए। ஹalleluya. हालेलुया। அதுதான் சமாதானத்துக்கு நாம் காரணமாய் இருக்க इसके வேண்டும். लिए हम मेल मिलाप के कारण बनना है। ஹalleluya. हालेलुया। அப்ப இந்த சமாதான பலியிலிருந்து இன்னைக்கு ஒரு மூன்று காரியங்கள் நாம் கற்று இருக்கிறோம். इस मेल मिलाप के बलि के बारे में हमने आज तीन कार्यों को हमने सीखा है। அது பழுதற்றதா இருக்க வேண்டும். वो निर्दोष होना है, ஏன்னா கர்த்தர் அதை அங்கீகரிக்க क्योंकि முடியாது. परमेश्वर स्वीकार करता है। நம்முடைய வாழ்க்கை பழுதற்றதா இருந்தால் கர்த்தர் அங்கே அங்கீகரிப்பார். हमारा अगर जीवन बिना दोष के रहा तो परमेश्वर अंगीकार करता ஆனா है। கர்த்தர் அங்கீகரிக்கணும் அப்படினா अगर परमेश्वर उसे स्वीकार करना है तो நம்ம अंगीकार எப்படி करना है तो இருக்கணும்? हमें कैसे रहना है? ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள மாத்திரமல்ல அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளையாய் இருக்க வேண்டும். परमेश्वर से स्वीकार हुआ नहीं पर अंगीकार किया हुआ व्यक्ति के बस समान रहना है। அடுத்ததாக நாம் சமாதானத்திற்கு காரணமாக இருக்க வேண்டும். दूसरा हमें मेल मिलाप के कारण बनना है। சோ நம்ம அப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். ऐसे अपने आप को हम सौंपेंगे। So, அதுக்கு அப்புறம் காரியங்களை நம்ம தேவனுடைய சித்தமா இருந்தால் அடுத்த வாரம் பார்க்கலாம். अगर परमेश्वर की इच्छा रहा तो आगे के विषयों को हम अगले हफ्ते हम देखेंगे। ஹalleluya. हालेलुया। சமாதானத்துக்கு காரணமுள்ளவர்களாய் நம்ம ஒப்பு கொடுக்க हम போகிறோம். परमेश्वर के लिए मेल मिलाप के कारण बनना है करके हम अपने आप को हम सौंपेंगे। கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीष करेगा।
ஒரு விஷயம் நம்ம எல்லாம் எழும்பி நின்று सभी लोग खड़े அதை होकर ஒப்பு கொடுக்க போகிறோம். परमेश्वर को अपने आप को सौंपने वाले हैं। எங்களுடைய வாழ்க்கையும் ஒரு குறைவற்ற வாழ்க்கையாய் மாறட்டும். परमेश्वर हमारा जीवन भी एक बिना दोष के जीवन बनना है, பழுதற்றதாய் இருக்கட்டும்பா. बिना दोष के रहना है। நாங்கள் தராசிலே நிற்கப்படும் பொழுது जब भी हम तराजू में तौले जाते हैं, உம்முடைய கிருபைக்கு நிகராக எங்கள் நன்றியுள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும். आपके करुणा के समान हमारे जीवन में होना चाहिए। அதே போல நாங்கள் ஒரு பொருத்தனை பண்ணினால் பூரணமாய் நிறைவேற்ற वैसे ही வேண்டும். परमेश्वर अगर हम कोई मन्नत मांगते हैं तो उसे पूरी तरह से हमें पूरा करना है। எங்களிடத்திலிருந்து எடுத்து கொடுக்க வேண்டும். हमारे पास से उसे हम लेकर हमें आपको देना है। நாங்கள் அந்நியரிடத்திலிருந்து வாங்கி கொடுக்கும் பொழுது அது அசுத்தப்பட்டு விடுகிறது. परमेश्वर किसी और से जब हम उसे लेके देते हैं तो वो अशुद्ध हो जाता है। எங்களுடைய வாழ்க்கை அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருக்க हमारा வேண்டும். जीवन एक अंगीकार किया हुआ जीवन होना है, அப்பொழுதுதான் நாம் பிள்ளையாய் மாற முடியும். तभी हम आपके बच्चे बन सकते हैं। அதே போல நாங்கள் சமாதானத்துக்கு காரணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். वैसे हम एक मेल मिलाप के कारण बनना है। எங்களுடைய ஊழியம் சமாதானத்துக்குரியது. हमारी सेवकाई जो है मेल मिलाप की है, எங்கள் உபதேசம் हमारा சமாதானத்துக்குரியது. जो उपदेश जो है सेवकाई है वो मेल मिलाप की है, எங்களுடைய ஆலோசனை சமாதானத்திற்குரியது. हमारी अगुवाई जो है वो भी मेल मिलाप की எங்களுடைய है, ஜெபம் हमारी சமாதானத்திற்குரியது. जो प्रार्थना और निवेदन है वो भी கர்த்தர் தான் अगुवाई நம்மை அப்படி मेल मिलाप की மாற்றும்படியாக है। परमेश्वर वैसे हमें बदलने ஒரு के விஷயம் लिए நம்ம அர்ப்பணித்து ஸ்தோத்தரிக்கலாம். अपने आप को अर्पण करके हम